90% பிஸ்னஸ் கான்டென்ட் அப்படிங்கிறது இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதாவது அதை அவ்வளோ ஒன்றும் பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற ஒரு கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜியாக இல்லை. காரணம் என்ன? கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லை. அதான் காரணம். இப்போது அந்த 90% கான்டென்ட் அப்படிங்கிறது பிஸ்னஸ்க்கு இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? ஒன்று, அது ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எதற்காக பிஸ்னஸ் கான்டென்ட் உருவாக்குறீங்களோ அந்த பர்பஸை அது சால்வ் பண்ணுறது கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, அப்படி உருவாக்கப்படுற பிஸ்னஸ் கான்டென்ட் அப்படிங்கிறது சரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி உருவாக்கப்படுற கான்டென்ட்டும் கிடையாது. சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கான்டென்ட்டை தூக்கி எல்லா பக்கமும் யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, லிங்க்டின்லேயும் சரி எல்லா பக்கமும் போஸ்ட் பண்ணிவிட்டு நான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி டு சே திஸ், நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. இது கான்டென்ட் கிடையாது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லரை நான் தியேட்டரில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், 250 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு இதை பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் 250 ரூபா கொடுத்து அந்த 2 நிமிஷம் ட்ரெய்லரை பார்ப்பீங்களா? இல்லை. ட்ரெய்லர் அப்படிங்கிறது அந்த படத்துக்கான ஒரு முன்னோட்டம். அப்போ நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் அப்படிங்கிறது அதோட பர்பஸ் வேறு. அது ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் அப்படிங்கிறதே ஒரு கான்டென்ட் கிடையாது. இட்ஸ் அ கான்டென்ட், பட் அதுக்கு பர்பஸ் வேறு. ஸோ இந்த மாதிரி கான்டென்ட் ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கான்டென்ட் ஃபார்மேட்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் செஞ்சுட்டு நான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் க்ரியேட்டிங் கான்டென்ட். நீங்கள் ட்ரெய்லரை மட்டும் உருவாக்கிட்டு இதுதான் ஃபுல் படம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. யூ ஹாவ் டு உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணணும், உங்கள் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும். அதுதான் இந்த பேசிக்காக இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் நம்ம பார்க்க இருக்கிறது. இப்போ முதலாவது, பிஸ்னஸ் கான்டென்ட் இன்டகிரேஷன் மாடல் அப்படின்னா என்ன? ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தொழிலோடு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையை உருவாக்கி அதற்கு தகுந்த மாதிரி கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா கான்டென்ட் அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலினுடைய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும்.